அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகி கொழுக்கட்டை. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட ரொம்ப சூப்பரான ரெசிபி. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் அளவுக்கு ராகி மாவை போட்டுட்டு அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கி விடணும். ஸ்பூன்லேயே அதை வச்சு மசிச்சு விட்டுங்க. கையை வச்சு பிணையாதீங்க, தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா மசிச்சு பிசையணும். நம்ம மசிச்சது நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் உணர விட்டுடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி நல்லா காஞ்சதும் அதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த தோல் பிரிகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா வறுக்க முடியும், இல்லைன்னா கருகிரும். அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதும் அது நல்லா அந்த தோலை உரித்து அந்த வேர்க்கடலையை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ண இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி காஞ்சதும் 3/4 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லத்தை போட்டுட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்பை கம்மியாக வச்சு கொதிக்க விட்டுட்டு இது ஒரு பக்கம் நல்லா கரைஞ்சிட்ருக்க டைமில் அந்த உளிச்சு வச்ச வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரே ஒரு ஏலக்காவையும் போட்டு கொரப்பாக நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சிடணும். இப்போ அந்த பாகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைய ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கரைஞ்சதும் அந்த அரைச்சி வச்ச நடக்கலையை போட்டு அது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை அது கூட போட்டு நல்லா கலரி விடும்போது அது லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்புறம் அது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற தன்மை வர்றப்ப கொஞ்சம் நெய் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. நமக்கு தேவையான பதத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டில் எண்ணெய் ஊற்றி இட்லி தட்டில் தான் நான் செய்ய போகிறேன். இட்லி தட்டுலேயும் அந்த ஓட்டையிலலாம் எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு அந்த இட்லி தட்டை கீழே வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச ராகி மாவு இருக்குல்ல அதை கொஞ்சம் நல்லா நம்ம கையிலேயே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசையணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் இப்போ இன்னொரு தட்டில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயை நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இப்போ அந்த மாவு நம்ம ரெடி பண்ண மாவையும் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி அதை நம்ம கையில் என்னென்ன ஷேப் வேணுமோ ரவுண்டில் வச்சு உருண்டையாக செய்யலாம், தட்டையாக வச்சு அதை மடித்து விட்டு செய்யலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு செய்கிறது தட்டையாக வச்சு மடித்து விட்டு அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா நம்ம கையில் உருண்டையை பிடிச்சி அதை உருட்டிட்டு அதை அந்த மாவுக்கு நடுவில் வச்சு நம்ம நல்லா அதை சுற்றி இருக்கிற முனையை நல்லா நசுக்கி விடணும். எண்ணெய் தொட்டோ இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியை தொட்டோ அதை வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இது மாதிரி நீங்கள் நிறையா ஷேப்பில் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே இதை வச்சு மூடி போட்டு வச்சுட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க. வேகும்போது அது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் அப்படியே அழகாக தெரியும். அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி கொழுக்கட்டை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வேற லெவலில் இருக்கும். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் நல்ல ஃபில்லிங்காக உங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.